புத்தியாயிரு. சொல்லுங்க, தெளிந்த புத்தியில இருங்கள். உனக்கு புத்தியில தெளிவில்லைன்னா உனக்கு ஒரு எதிராளி இருக்கான், பிசாசு எதிராளி இருக்கான். அவனை வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வேலை இதுதான், சுற்றியே இருப்பானா. யார் ஏமாறுவாங்க, யார் மக்கள் கிறிஸ்துவங்க. ஆனா புத்தி தெளிவா இருந்ததுன்னா பிசாசு கிட்ட வரமாட்டான். என்ன தெளிவு? என் சூழ்நிலை பார்க்காம என் கஷ்டம் நோக்கி பார்க்கறது பாத்தீங்களா, அதுதான் புத்தி தெளிவு. ஆமென். என் வியாதியை பார்க்காம என் வியாதி சுமந்தவரை பார்க்கறேன் பாத்தீங்களா, அதுதான் புத்தி தெளிவு. ஆமென். என் குறைவை பார்க்காம என் குறைவை நிறைவாக்குறாரு தேவன் பார்க்கறேன் பாத்தீங்களா, யோகவா ஈரே என்று, அதுதான் புத்தி தெளிவு. ஆமென். பாடுகள் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் நான் அதை பார்க்காம என் பாடுகளை சுமந்தவரை, என் உபத்திரத்தை சுமந்தவரை, என் துக்கங்களை சுமந்த நான் நோக்கி பார்க்கிறேனே, அதெல்லாம் பிழைத்துக் கொள்வேன். நல்லா வாழ முடியும். கர்த்தர் வேத சாணத்தை வைக்க போறாரு உங்களை.